வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிக்கெட் சேல் பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3058 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 21700 பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 28,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முக்கியமாக உங்கள் ஊரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட் போர்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ஸ் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது 12th பாஸ் பண்ண குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் போஸ்டிங்ஸ் வேக்கன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 2424 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு 394 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 163 வேக்கன்சிஸும், ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு 77 வேக்கன்சிஸும், மொத்தம் 3058 வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு 26,700 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 30,000 கிட்ட சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 19,900 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுங்க. கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. டீட்டெயில்டாக ஒரு தடவை எல்லாமே படித்து பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, குவைரிஸ் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் 1/1/2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் யூஆர் அண்ட் ஏடபிள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஜனவரி 2, 1996 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் ஜனவரி 2, 1993 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஜனவரி 2, 1991 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இதுலேயே நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆர் அண்ட் ஏடபிள்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்
அதே மாதிரி விடோ, டிவோர்ஸ்டு உமன்ஸ், ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட், இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கெல்லாம் யூஆர் அண்ட் இடபிள்யூஸாக இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், இபிசி இந்த கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருக்குமே 500 ரூபாய் ஃபீஸ். இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே பெய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீஸுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கான ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிட்டாலே போதும். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 250 ரூபா பெய்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் 250 ரூபா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ரூபாய் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படியெல்லாம் ஃபீஸ் பெய்ட் பண்ணலாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லி 3 டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ் சொல்லி 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு மார்க் டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸ், மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். 120 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இதுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு சிபிடி டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லி 2 சிபிடி டெஸ்ட் இருக்கும். ஆனால் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி, அதோட டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது கம்ப்யூட்டரில் டைப்பிங் ப்ரொஃபிஷன்சி இருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அதேமாதிரி ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அதேமாதிரி டைப்பிங் கோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். 50% மார்க் வச்சுருக்கணும். போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு மொத்தமாக 21 வேக்கன்சிஸும், அதேமாதிரி டைப்பிஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ICF சவுதர்ன் ரீஜன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ICFில் 2 வேக்கன்சிஸ், சவுதர்ன் ரீஜனில் 56 வேக்கன்சிஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு. ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ். மொத்தம் 80 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.